மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் நுழையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அரசியல் காய் நகர்த்தல்கள் ஆரம்பம். இந்த மாதத்தின் இறுதிக்குள் பல புயல்களும் பல தாளமுக்கங்களும் உருவாகலாம். எச்சரிக்கை விடுத்த வளிமண்டலவியல் திணைக்களம். முன்னாள் சபாநாயகரும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல்ல அதிரடி கைது. விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்தார் முன்னாள் பேலியத்த பிரதேச சபையின் தவிசாளர் அதிரடி கைது. இயற்கை அனர்த்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளானதை விடவும் எதிர்க்கட்சிகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு மிக விரைவில் நல்ல பாடம் கற்பிக்கப்படும். பிமல் ரத்நாயக்கவின் அதிரடி கருத்து. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்ட அனுர அரசு. ஒவ்வொரு வருடமும் முற்பணம் வழங்கப்படும் என்பது உறுதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணத்தில் இருக்கின்றார் என்று எதிர்க்கட்சியின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்த ரணில் விக்ரமசிங்க 2021ஆம் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அறகலைய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டின் 8வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருந்ததால் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து சற்று ஒதுங்கியிருந்தார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை நகர்த்தி வருகின்றார் என்று எதிர்க்கட்சிகளின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், அலைவடிவ குழப்பங்கள், தாழ்முழக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதனை இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், கடந்த 30 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி செயற்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட அதிக மழைவீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட குறைவான மழைவீழ்ச்சியை நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல்ல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல்ல MP போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விபத்து நடந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரன்வல்ல மதுபோதையில் இருந்ததாக கூறியமை போலீஸ் விசாரணைகளை தொடர்ந்து பொய்யானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. விபத்துக்கு பிறகு ரன்வல்ல கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளனர். சபுகஸ்கந்தாவின் டெனிமுல்லா பகுதியில் வியாழக்கிழமை மாலை இந்த விபத்து நிகழ்ந்தது. மேலும் ரன்வல்ல ஓட்டி சென்ற ஜீப்பும் மற்றொரு மோட்டார் வாகனமும் நேருக்கு நேர் மோதியமையினால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை அனர்த்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். எதிர்க்கட்சியினர் இந்தளவுக்கு கீழ்த்தரமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்களின் நிலைமையை இட்டு கவலையடைகின்றோம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்துள்ள நாவலப்பிட்டி நுவரேலியா புகையிரத பாதை புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையை
தொடர்ந்து ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தத்தால் மலையக புகையிரத பாதைகள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளன. புகையிரத பாதைகளை விரைவாக புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புகையிரத திணைக்கள சேவையாளர்கள் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் சேதமடைந்துள்ள புகையிரத பாதைகள் தற்போது கட்டம் கட்டமாக புனரமைக்கப்படுகின்றன. வெகு விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி விடுத்த அறிவிப்புக்கு அமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும். இயற்கை வளங்களை அழித்து குடியிருப்புகளை அமைத்தால் அதன் பிரதிபலன் பாரதூரமானதாக அமையும் என்பதற்கு தற்போதைய நிலைமை ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. மலைகள், ஆறுகளை அண்டிய பகுதிகளில் குடியிருப்புகளை அமைப்பது குறித்து இனி கடுமையான திட்டங்கள் செயற்படுத்தப்படும். தற்போதைய நிலைமை எதிர்காலத்தில் தோற்றம் பெறாத வகையில் நிலையான தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும். அனர்த்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். ஊடக சந்திப்புகளை நடத்தி கொண்டு குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மீது அக்கறை இருக்குமாயின் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்களின் நிலைமை கவலைக்குரியது என்றார். சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்த விவகாரத்தின் அடிப்படையில் பெலியத்து பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஸ்ரீல் முனசிங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012 ஜனவரி 1, 2012 முதல் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் 3.6 கோடி ரூபாவுக்கு மேல் அவர் சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணி ஆகியோர் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் லிலன் வருசவிதான விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி அரச ஊழியர்களுக்கு 4000 ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு வங்கிக் கடன்கள் அல்லது முன்னர் பெறப்பட்ட சிறப்பு முற்பணங்களுக்கான தவணைகளை திருப்பி செலுத்த தவறிய எந்த ஒரு அரச ஊழியருக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்று சுற்றறிக்கை தெளிவுபடுத்துகின்றது. இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த தொகை 10 சமமான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்றும் வருடாந்த வட்டி 8% வசூலிக்கப்படும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.